என்னங்க காஃபி. வெய். ஹலோ, யார் பேசுறீங்க? நீங்க ஹாஸ்பிட்டல்ல பார்மசில வேலை செய்யற மதியோட அப்பா தானே? ஆமா, நீங்க யாருங்க? எதுக்கு என் பொண்ணை பத்தி விசாரிக்கிறீங்க? நான் யார் வந்தா உனக்கு என்னையா? உன் பொண்ணு இருக்கால்ல, அந்த பணக்கார டாக்டர் ஆதியோட ஊர் சுத்திக்கிட்டு இருக்கா. நீ வீட்டுல உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? ஹலோ, எதுக்காக என் பொண்ணை பத்தி தப்பா பேசுற? முதல்ல நீ யாருன்னு சொல்றா. ஏய், என்னையா திரும்ப திரும்ப யாருன்னு கேட்டுட்டு இருக்க? உன் பொண்ணு இப்பதான் ஆதி கூட ஜோடியா போறா. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போவியே, இப்பயே ஃபாலோ பண்ணிட்டு போ. ஏய், நான் நம்ப மாட்டேன். என் மாப்பிள்ளையும் அதே ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை செய்யறாரு. நீ சொல்ற மாதிரி நடந்திருந்தா அவரே மதிய போக விடாம தடுத்திருப்பாரு. அட போயா, உன் மாப்பிள்ள அவங்கள போக விடாம தடுத்ததுக்கு உன் பொண்ணு அவனை லெப்ட் கையால தள்ளிட்டு ரைட்டு கையால ஆதியோட கை கோத்துட்டு போயிட்டாயா. உன் மாப்பிள்ள மூலையில உட்காந்து அழுதுகிட்டு இருக்காயா. அவளுக்கு எப்பேற்பட்ட மாப்பிள்ள கிடைச்சிருக்கான். அவன் என்ன சாதாரண ஆளா? அவன் பக்கா கோல்டியா. ஆனா உன் பொண்ணு கட்டிக்க போறவனை விட்டுட்டு கண்டவனோட கை கோத்துட்டு திரியறான். என்னையா பொண்ணு பெத்து வச்சிருக்க? இப்படி ஒரு பொண்ணை பெத்ததுக்கு உனக்கு அவார்டு தாயா கொடுக்கணும். டேய், என் குடும்பத்தை பத்தி எல்லா விவரமும் தெரிஞ்சு வச்சிருக்கியே. இப்ப நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. என் பொண்ணு ஆதியும் எங்க போறாங்கன்னு உனக்கு தெரியுமா? அவங்க ரெண்டு பேரும் மகிழி வீட்டுக்கு தான் போறாங்க. நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைனா நீ ஏன் போய் பாரு. லேட் பண்ணாத, அப்புறம் உன் பெரிய பொண்ணு மாதிரி இவ்வளவு வீட்டை விட்டு ஓடி போயிடுவான். ஏய், நீ ஓவரா பேசுற. நான் ஓவரா பேசுறேனா? உன் பொண்ணு தாயா ஓவரா போயிட்டு இருக்கா. இப்பவே போறேன். மகிழினி வீட்டுல மட்டும் என் பொண்ணு இல்லன்னா உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா. ஐயோ, நீ யாருன்னு கண்டுபிடிச்சு உன் கைய கால உடைச்சிருவ சொல்லிட்டேன். யோ பயா, அந்த ஆதியோட கைய கால உடைச்சி உன் பொண்ணுக்கு 4 கொடுத்து வீட்டுக்கு கூட்டு வாயா. ஐயா போன. ஹலோ ஹலோ, ஏங்க யாருங்க போன்ல? மதிய பத்தி என்ன சொல்றாங்க? வெங்காயம் சொல்றாங்க. வெங்காயம், நீ உன் பொண்ண வளர்த்த லட்சணத்துக்கு என்ன கேவலமா திட்டுறான். ஏங்க என்னங்க சொல்றீங்க? அடி போடி கூறு கட்டவள, உன் பொண்ணு அந்த டாக்டர் பையன் கூட சேர்ந்து ஊர் சுத்தலாம். எவனோ ஒருத்தன் ஆஸ்பத்திரியில அதை பார்த்துட்டு எனக்கு போன் பண்ணி கேவலமா பேசுறான். இங்க பாரு, இப்பவே போறேன். அவன் சொன்னது உண்மையா இருந்தா அந்த இடத்துலயே அந்த டாக்டர் நாக்க புடுங்குற மாதிரி கேட்டுட்டு உன் பொண்ணை அடிச்சு இழுத்துட்டு வரேன். ஐயோ, எனக்கு மதிய என்ன பாடுபடுத்த போறாரோ தெரியலையே. கட்டிக்க போறவனை கட் பண்ணி விட்டுட்டு டாக்டரோட கார்ல போற. இப்போ உன் அப்பா சும்மா புயல் மாதிரி வருவான். அந்த மனுஷங்கிட்ட மாட்டிக்கிட்டு செம்மையா அடி வாங்க போற மதி. அதுக்கப்புறம் நீ ஆதி பக்கம் கூட போக மாட்ட. நீயும் ஆதியும் உன் அப்பங்கிட்ட திட்டு வாங்குற காட்சிய நான் பார்க்க வேணாமா? நான் வரேன். சொல்ல நர்மதா, ஏதாவது விசேஷமா? ஆமா மேடம், உங்களுக்கு ஒரு பெரிய குட் நியூஸ் சொல்ல போறேன். அப்படியா? என்னன்னு சொல்லு. மகிழினி வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டா மேடம். அப்படியா? நிஜமாவா சொல்றேன்? ஆமா மேடம், மாதவன் சார் மூலமா ரிசைன் லெட்டர் கொடுத்துட்டு ஆதி சாருக்கு தெரியாமலே போயிட்டா. வாவ், உண்மையிலே இது குட் நியூஸ் தான் நர்மதா. எனக்கு பெரிய தலைவலியா இருந்தா அந்த மகிழினி ஹாஸ்பிட்டலை விட்டு போயிட்டானா கூடிய சீக்கிரம் ஆதிய விட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன். நினைக்கிறது என்ன மேடம், அவ ஹாஸ்பிட்டல்ல விட்டு மட்டும் போல ஆதி சாரிய விட்டுட்டு போயிட்டா மேடம். ஹே, என்ன சொல்ற நர்மதா? என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விவரமா சொல்லு. மேடம், அந்த மகிழினி
அவளை பொண்ணு பார்க்க வர மாதிரி ஆளுங்களை செட் பண்ணி ஒரு டிராமா பண்ணிட்டு போயிருக்கா மேடம். என்ன பொண்ணு பாக்குற மாதிரி டிராமாவா? புரியலையே. மேடம், ஆஸ்பத்திரிக்கு ஒரு அம்மாவும் பையனும் வந்து ஆதி சாரை மீட் பண்ணாங்க. அந்த பையனுக்கு மகேனி அலைன்ஸ் பார்க்க வந்ததா சொன்னாங்க. மகேனி தான் அவங்கள வர சொன்னதா அந்த மாதிரி ஏதோ சொன்னாங்க. மகேனிய பத்தி விசாரிக்கிற மாதிரி ஆதி சார் கிட்ட வந்து பேசினாங்க. அத கேட்டு நம்ம ஆதி சார் டென்ஷன் ஆயிட்டாரு.